சென்ற முறை இதே திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் கேட்ட கேள்வி, தமிழக முதல்வர் அவர்களை நீங்கள் சந்திப்பீர்களா என்று கேட்டபொழுது, திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக நான் அப்படி ஒரு வாய்ப்பை நான் உருவாக்குவேன் என்று நான் சொன்னேன். அதன் அடிப்படையிலே நான் நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் திரு ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்தேன். திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான திட்டங்கள், நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத திட்டங்கள், மக்களின் கோரிக்கைகள் குறித்து அவரிடம் நீண்ட நேரம் விவாதித்தேன். அதில் சில முக்கியமானவற்றை நான் இப்பொழுது நான் உங்கள்கிட்ட சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். முதலில் நம்முடைய திருச்சி விமான நிலையத்தின் ஓடுதள விரிவாக்கம் அது சம்பந்தமாக ஒரு 36 ஏக்கர் அதை கையகப்படுத்த வேண்டும். அது சம்பந்தமாக என்னுடைய கோரிக்கையை வைத்தேன். அது முழுமையாக முடிந்துவிட்டால் கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் செலவில் திருச்சி விமான நிலைய ஓடுதல் விரிவாக்கப்படி நிறைவுறும். திருச்சி விமான நிலையம் பயன்பெறும், இந்த பகுதி மக்களும் பயன்பெறும், தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சியை அது அடையும் என்று நான் சொன்னேன். அதன்பின் உலர் துறைமுகம், டிரை போர்ட், அது சம்பந்தமாக நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், இது சம்பந்தமாக ஒன்றிய அமைச்சர்களை சந்தித்தது, குறிப்பாக நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களை சந்தித்து 2-3 முறை அது விஷயமாக நான் அவர்களிடம் பேசி, அவர்களும் இது கண்டிப்பாக திருச்சிக்கு தேவையானது, இங்கு அந்த உலர் துறைமுகம் டிரை போர்ட் வந்தால் திருச்சி மட்டுமல்லாது இந்த பகுதியில் இருக்கிற மத்திய மாவட்டங்கள் அனைத்தும், அரியலூர், பெரம்பலூர், கரூர், டெல்டா மாவட்டங்கள் அனைத்தும் பயன்பெறும், தொழில் வளர்ச்சி பெறும், வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று கூறி அவர்களும் இது அருமையான ஒரு யோசனை, கண்டிப்பாக என்னுடைய ஆதரவு இதற்கு உண்டு என்று சொன்னார். அதையும் முதலமைச்சரிடம் சொல்லி அதற்குண்டான நிலம் பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சிப்காட்ல பொறுத்த வரைக்கும் அங்கே இடம் இருக்கு, மாவட்ட ஆட்சியர்கிட்ட முந்தைய மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசியிருக்கேன்னு சொல்லும்போது அதையும் நம்ம பரிசீலிக்கலாம் சொல்லியிருந்தாரு. அதை தவிர்த்து திருச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் 2வது தலைநகரமாக அதை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்தேன். புரட்சித் தலைவர், காலஞ்சென்ற புரட்சித் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இதை அவர்கள் முன்வைத்தார்கள் அந்த காலத்தில். ஏன்னா நீங்க எப்படி டெல்லி உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாகவும் பாம்பே பினான்சியல் கேபிட்டல் இருக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் சென்னை உங்களுக்கு ஒரு பினான்சியல் கேபிட்டலாகவும் திருச்சி பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாகவும் நீங்க உருவாக்கலாம்னு சொல்லிட்டு, அதனால என்ன பயன்கள்லாம், நீங்க தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மக்கள் அவங்களுடைய அரசு சம்பந்தமான சில கோரிக்கைகள், வேலைகள் சம்பந்தமா போனா ஒரு நாள் போயிருது. கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 12-14 மணி நேரம் அவங்க இது பண்ணி அவங்க சென்னைக்கு போக வேண்டியது இருக்கு. சாதாரண ஜனங்க அவங்களுக்கு திருச்சி வரும்போது திருச்சியில் நீங்க அந்த மாதிரி இங்க 2வது தலைநகரம் உருவாக்குனாங்கன்னா எங்க இருந்தாலும் 5 மணி நேரத்தில் நீங்க இங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க போயிடலாம். அது ஒண்ணு. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்னையில் இருக்கு உங்களுக்கே தெரியும் போக்குவரத்து நெரிசல். அதை பொறுத்த அந்த போக்குவரத்து நெரிசல் தவிர்த்து ஒரு டீகன்ஜெஷன் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு சென்னைக்கும் இது பயன்பெறும், திருச்சிக்கும் பயன்பெறும், தமிழ்நாட்டிற்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு சமநிலையான ஒரு வளர்ச்சி உருவாறதுக்கும் இங்க ஒரு வாய்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அதை நான் நீண்ட நேரம் விவரித்து அதை சொன்னேன். அதன் பின்பு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நம்முடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற கட்டடங்கள் பொறுத்த கிட்டத்தட்ட 150 வருஷம் பழமையான கட்டடங்கள். அதுக்கு பராமரிப்பு பொறுத்த வரைக்கும் போதுமான பராமரிப்பு இல்லை. அது இல்லாமல் உங்களுக்கே தெரியும் இப்போ புது பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. புது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி அந்த மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு ஸ்ரீரங்கத்துக்குள்ள போக்குவரத்து நெரிசல் இருக்கு. அவசர காலத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் போறதுக்கோ நோயாளிகள் போறதுக்கோ இனி அடுத்து வர காலங்களில் ரொம்ப சிரமமா இருக்கான்னு சொல்லிட்டு அங்க போய் நீங்க இது பண்றதை விட வெளியில ஒரு விசாலமான பகுதியில் போக்குவரத்து நெரிசல் இல்லாம எல்லாருமே எளிதில் அணுகக்கூடிய ஒரு மருத்துவமனை வசதி ஸ்ரீரங்கத்துக்கு நீங்க அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அது ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருந்தேன். அதே மாதிரி கந்தர்வக்கோட்டையில அதே மாதிரி ஜிஹெச் பொறுத்த வரைக்கும் அங்க பொறுத்த ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. கடந்த நான் எம்பியா பொறுப்பேற்ற பிறகு, நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட நான் அங்க 2 முறை போயிருக்கிறேன். அங்க அடிப்படை வசதிகள் கூட அங்க கிடையாது. நீங்க 3 ஃபேஸ் கரண்ட்ல 2 ஃபேஸ் தான் நான் லாஸ்ட் டைம் போகும்போது இருந்தது, ஒரு ஃபேஸே கிடையாது. மார்ச்சரி இது அங்க வேலை செய்யல. அங்க இருக்கிற கட்டடத்தில் இருக்கிற பூச்சி கூட இல்லாம இருக்கிறோம். நீங்க அதுக்கு கண்டிப்பா அப்ப நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட அந்த முக்கியமான ஒரு அரசு மருத்துவமனை
நம்ம கந்தரக்கோட்டையில் இருக்க அரசு மருத்துவம் இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லும்போது இல்ல நம்ம ஃபண்ட் ஒதுக்கணுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய எம்பி நிதி இல்ல சிஎஸ்ஆர் நிதியில நான் 75 லட்சம் இல்ல 1 கோடி கூட நான் இது பண்ணி கொடுக்கறேன், நான் கண்டிப்பா அதை துரிதமாக செய்ய வேண்டும் சொல்லும்போது அதுக்கப்புறம் அது கோரிக்கை எழுப்பி அரசாங்கம் முந்தைய அரசாங்கமே அதுக்குள்ள நிதியை ஒதுக்குனாங்க. ஆனா இடம் பொறுத்த வரைக்கும் இடம் எங்க கொண்டு வரது அதுல ஒரு சின்ன ஒரு சர்ச்சை இருந்தது. இப்போ இடத்தை பொறுத்தவரைக்கும் அதே இடத்துல கொண்டு வரணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. அது விஷயமா கந்தரக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் இனியும் காலம் தாழ்த்தாமல் கடந்த 5 வருடமாக இது மோசமான நிலைமையில் அந்த மருத்துவமனை இருக்குன்னு சொல்லிட்டு அதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அதை நவீனப்படுத்துறதுக்கு அடிப்படை வசதி உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சிகளை சொல்லும்போது முதலமைச்சர் அதை ரொம்ப கனிவுடன் ஏற்றுக்கொண்டு அதை கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் சொல்லியிருந்தாரு. இது போன்ற ஒரு கிட்டத்தட்ட 12 கோரிக்கைகள் திருச்சி நம்முடைய தொகுதிக்கு என்னுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான கோரிக்கைகள் சம்பந்தமா நான் பேசியிருந்தேன். கிட்டத்தட்ட 25 நிமிஷம் ஒன்னு நான் விவரிச்சு நான் சொல்லியிருந்தேன். பொறுமையார் கேட்டுக்கிட்டாரு. அதன் பின் பொறுத்த வரைக்கும் ஒரு மரியாதை நிமித்தமாக நான் அவரை வாழ்த்தினேன், வரவேற்றினேன். அதுக்கப்புறம் கிளம்பிட்டு இதுதான் நடந்தது. இதுல வேற நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி வர பொலிட்டிக்கல் ஸ்கூப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க அதனால பொறுத்த வரைக்கும் முழுக்க உங்களின் நாடாளுமன்ற உறுப்பினராக திருச்சி மக்களின் தேவைகளை, கோரிக்கைகளை, நீண்டகால திட்டங்களை பூர்த்தி செய்வதற்காக எப்படி நான் ஒன்றிய அமைச்சர்களை சந்திச்சனோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு சந்திப்புன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் என்னன்னா ஒன்னு முக்கியமா சொல்லணும். நான் நேத்து தான் பார்த்தேன். அதுக்குள்ள எனக்கு என்ன தகவல் வந்திருக்குன்னா அந்த கந்தரக்கோட்டை அரசு மருத்துவமனையில அவங்க விரிவாக்கத்துக்கு உண்டான அந்த கட்டுமான பணிகளை பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் தான் அதை எடுக்க போறாங்க. அவங்க இருந்து எங்களுடைய அலுவலகத்துக்கு அலைபேசி கூப்பிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு தகவல் வந்திருக்குங்க, அந்த டிராயிங்ஸ்லாம் இருக்குங்க, நாங்கள் எல்லாம் அவங்க எடுத்து சந்திக்கணும்னு சொல்லும்போது நானே வந்துடுறேன், அரசு மருத்துவமனைக்கு நான் வந்துடுறேன், புதுக்கோட்டை கந்தரக்கோட்டைக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. துரித நடவடிக்கை அவங்க எடுத்திருக்கிறாங்க. நான் சொல்ற மாதிரி சில எதிர்க்கட்சிகள் பொறுத்த வரைக்கும் குதிரை பேரம் சொன்னாங்க. நம்ம முதலமைச்சர் குதிரை வேகத்தில் இந்த அரசு இயங்கும் சொன்னாரு. அப்படிப்பட்ட குதிரை வேகத்தில் இயங்கும் ஒரு அரசுங்கிறது இது ஒரு சாட்சியை நான் பாக்குறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இதுல அரசியல் கிடையாது, கூட்டணிகள் எல்லாம் தனிப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவரை சந்தித்தேன். அதற்குண்டான பதிலும் எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இது போன்ற மற்ற விஷயங்களும் இந்த இன்றைய அரசு பொறுத்த வரைக்கும் இந்த நீண்டகால திட்டங்களை நிவர்த்தி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.